எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டா அவர் எம்ஜிஆர் ஆயிடுவாரா? என்ன உழைப்பு இருக்கிறது உங்ககிட்ட? மக்களை சந்திப்பதற்கு என்ன திட்டம் இருக்கிறது? ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங். இவர் என்ன குழந்தையா அங்கிள்னு சொல்றதுக்கு? உனக்கே 52 வயசாச்சு. அவரைத்தான் அங்கிள்னு சொல்லுவாங்க. அவர் அங்கிள் அப்படிங்கிறாரு. எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது. திமுகவை பேசும்போது மட்டும் அப்படி உற்சாகம் பீரெடுக்கிறது. பாஜகவே அப்படி பட்டும் படாம தொட்டும் தொடாம ஓரமா இலையில ஊறுகா வச்சது மாதிரி இருக்குது. பல கோடி மதிப்பு இருக்கக்கூடிய கேரவன்ல குடுகுடுன்னு அவர் போய் உட்கார்ந்துக்குருவாராம். இவங்க வெயில்ல வாடி விழுந்து கீழே விழுந்து சாவாங்களாம். சத்தமா சத்தமா மை டியர் அங்கிள், கேக்குதா? சூரியன் மறைகிறதுனா ஏதோ திமுக வந்து இவங்க மாநாடு நடத்தினா உடனே அதை அழிந்து விடுவது போலவும் ஒரு கற்பனாவாதமான ஒரு பேச்சை வந்து இவர்கள் வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பெரிய பேரறிஞர் ஒருத்தர் இருக்கார், குஷி ஆனந்த்னு. அவருக்கு மேல ஒரு தத்துவ பேரறிஞர் இனி பார்க்கவே முடியாது தமிழக அரசியல் வரலாற்றில். அவருக்கு தமிழே தெரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் வந்து மன்னராட்சியை ஒழிக்க போறேன், மன்னராட்சி அப்படி ஒழிக்க போறேன்னு இந்த ஆதவர்ஜனா அவரே வந்து கல்லல் ஆற்றி சீட்டு விற்கிறவனோட மருமையை நீனு அவரே புரட்சி செய்யறதுக்காக அவர் ஒரு சேகுவாரா பெடல் காஸ்ட்ரோ மாதிரி அவர் பேசுறாரு. சலூன் கடையிலையும் டீ கடையிலையும் இன்றைக்கு அரசியல் பேசுகிறார்கள் சொல்றாங்கல்ல, அந்த அரசியலை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்குது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரியன் மறைகிறது, சந்திரன் எழுகிறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. தாவேகா மாநாடை ஓவரால் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சூரியன் மறைகிறதுனா ஏதோ திமுக வந்து இவங்க மாநாடு நடத்தினா உடனே அதை அழிந்து விடுவது போலவும், சந்திரன் எழுகிறது என்று சொல்வது ராமச்சந்திரன் எம்ஜிஆருடைய ஆட்சியை வந்து இவரே கொண்டு வர போகிறது மாதிரியும் ஒரு கற்பனாவாதமான ஒரு பேச்சை வந்து இவர்கள் வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 67 என்ன நடந்துச்சு, 77 என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. 67 வந்து அண்ணா ஆட்சியை பிடிப்பதற்கு 1949 இருந்து அவர் கட்சி நடத்தி இருக்கிறாரு. ஏறத்தாழ 18 ஆண்டு காலம், 17 ஆண்டு கால உழைப்புல 18வது ஆண்டுல அவர் வந்து ஒரு வெற்றிகரமான முதலமைச்சராக அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார். அது மட்டும்தான் அவருடைய உழைப்பான்னு கேட்டா அது இல்லை. அதுக்கு முன்பு பெரியாரிடத்திலே அவர் பயிற்சி பெற்றிருக்கிறார். மிக நீண்ட கால உழைப்பு இருக்கிறது. 1925 திராவிடர் கழகம் தோன்றிவிட்டது. RSSம் திராவிடர் கழகமும் தோன்றிய ஆண்டு வரலாற்றினுடைய ஒரு வினோதமான அதிசயம், ஒரு ஒப்பீடு, ரெண்டு ஒரே ஆண்டில் தோன்றியது. அப்ப மிக நீண்ட கால அரசியலிலே வந்து அனுபவப்பட்டு மக்களை சந்தித்து களப்பணி செய்து அவர்கள் வந்து ஒவ்வொரு வீடுகளாக சென்று ஊர் ஊராக சென்று சாலை வசதி இல்லாத ஊர்களிலும் வந்து குக்கிராமங்களிலும் சென்று சாமானியர்களை அரசியல் படுத்தினார். ஏன்னா அண்ணா அவர்கள் அரசியலுக்கு வந்த காலகட்டம் என்பது பண்ணையார்கள் மட்டுமே, நிலக்கலார்கள் மட்டுமே, ஜமீன்தார்கள் மட்டுமே அரசியல் இருந்த காலம். சலூன் கடையிலையும் டீ கடையிலையும் இன்றைக்கு அரசியல் பேசுகிறார்கள் சொல்றாங்கல்ல, அந்த அரசியலை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா. அந்த உழைப்பு எங்கோ ஒரு திருக்குவளையிலே வந்து ஒரு கடைக்கோடி கிராமத்திலே இருந்த கருணாநிதியை ஒரு எழுத்தாளராக கண்டறிந்து அவரை கட்சியிலே வளர்த்தெடுத்து அவர் தமிழ்நாட்டிலே பின்னாடியிலே வந்து ஒரு முதலமைச்சர் ஆவதற்கான முகாந்திரம் எங்கிருந்து அவருக்கு புறப்படுகிறது? என்ன பேக்ரவுண்டு கலைஞர் கருணாநிதிக்கு? ஒன்றுமே இல்லைல்ல. அறிவாற்றல் இருந்தது, உழைப்பு இருந்தது, வேறு பின்புலங்கள் கிடையாது. பொருளாதார பின்புலம், சாதிய பின்புலம், சமூக பின்புலம் அதெல்லாம் கிடையாது. அப்போ அண்ணா கலைஞரை மட்டுமல்ல எத்தனையோ தம்பிகளை, நூற்றுக்கணக்கான தம்பிகளை உருவாக்கினார் ஊர் ஊருக்கு. அதன் விளைவாக அது ஆட்சி மாற்றத்துக்குள்ளே வந்தது. 67 நிகழ்ந்த மாற்றத்திற்கு ஒரு அடிப்படை இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. 77 எம்ஜிஆர் வந்தார்னா எம்ஜிஆர் எடுத்த எடுப்புலையே அப்படி வரல. எம்ஜிஆர் அவர்கள் 1952 இருந்து 72 வரைக்கும் 20 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தீவிரமாக அரசியல் பணி செய்து அதில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பொருளாளராக இருந்து துப்பாக்கி குண்டு துளைக்கப்பட்டு MR ராதாவால் சுடப்பட்ட போது அந்த இரத்த கரையோடு படிந்த போஸ்டர்ஸ் எல்லா இடத்துலையும் ஒட்டப்பட்டு ஏறத்தாழ அவருக்கு ஒரு அரசியல் பணி என்பது அவர் தனி கட்சி தொடங்கிய 72 இருந்து ஒரு 5 ஆண்டு கால அரசியல் பணி செய்து 25 ஆண்டு கால அரசியலிலே தான் 77 ஆட்சி மாற்றம் வந்ததே தவிர, நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேங்க, இப்போ நான் கொடைக்கானலுக்கு போயிட்டே இருக்கேன், என் பின்னாடி யார் வராதிங்க என்று சொல்லக்கூடியவராகவும், போன முறை முதல் மாநில மாநாட்டுக்கும் இந்த 2வது மாநில மாநாட்டுக்கும் இடைப்பட்ட காலங்களிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய நிகழ்ச்சிகளிலே மட்டும்தான் வந்து சேர்ந்திருக்கிறார். ஒரு 6-7 நிகழ்ச்சி, 10 நிகழ்ச்சிகளுக்கு குறைவாகத்தான் இருக்கும். ஏதாவது வந்து கொள்கை என்று பேசுகிறார். பெரியாரின் கொள்கை தான், பெரியார் எங்கள் வழிகாட்டிங்கிறாங்க, எங்களுக்கு அண்ணா தான் வழிகாட்டிங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க.
அண்ணா உருவாக்கிய கட்சி இன்றைக்கும் திமுகவாக ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அதிமுகவாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதை புதிய தத்துவத்தை உங்களால் சொல்ல முடியவில்லை, புதிய கோட்பாட்டை உங்களால் முன்வைக்க முடியவில்லை. நீங்கள் என்ன சொல்றீங்க? திமுக வீட்டுக்கு அனுப்பணும். விஜய்க்கே 52 வயசாச்சு, அவர் ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிறாரு. இவர் என்ன குழந்தையா அங்கிள்னு சொல்றதுக்கு? உனக்கே 52 வயசாச்சு, நடுத்தர வயதை அவர் கடந்துட்டாரு. அதாவது இளைஞர் என்று சொல்ல முடியாது 52 வயதை. அரசியலை பொறுத்தவரையில் அவர் இளைஞர் அல்ல, நடுத்தர வயதுக்காரர் தான் அவர். உண்மையிலே அந்த வயசுக்காரங்களாம் அங்கிள்னு சொல்லுவாங்க. ஆமா, அவரை தான் அங்கிள்னு சொல்லுவாங்க. அவர் அங்கிள் அப்படிங்கிறாரு. அப்ப அரசியலை பொறுத்தவரையில் நீங்க உறவுமுறை சொல்ல வேண்டியதில்லை, கொள்கையை விமர்சித்தால் போதுமானது. நீங்க கொள்கையை தாண்டி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு என்ன வேலை திட்டம் வச்சிருக்கீங்க? என்ன கொள்கை திட்டம் வச்சிருக்கீங்க? அதான் அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குதுல்ல, அதாங்க ரசிகர்கள் கூட்டத்தை தொண்டர்கள் கூட்டமாக அரசியல் மடைமாற்றம் செய்வதற்கு என்ன வேலை திட்டம் இருக்கிறது? இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, திடீர்னு ஒருத்தன் கம்பி மேலே ஏறுறான், கொடிக்கம்பம் சாய்ந்தது, ஒருத்தன் காரு போச்சு. நேற்று கொடிக்கம்பம் சாய்ந்த போது நேற்று ஒரு உயிர் போனது, இன்றைக்கு காலையில் ஒருத்தன் உயிர் போயிடுச்சு. எனக்கு புரியவே இல்லை, இவ்வளவு கொடிய வெயில்ல 103 டிகிரிங்கிறாங்க, கொடிய வெயில்ல எல்லா கூட்டங்களும் மாலை பொழுது தான் நடக்கும். அப்படி பகலிலே கூட்டம் போட வேண்டும் என்று முடிவு செய்தால் மாநாட்டு பந்தலை எல்லாம் போடணும். இவர் மட்டும் நிழல்ல இருந்து பேசுவாராம், இவங்க வெயில்ல வாடுவாங்களாம். கேரவன் பல கோடி மதிப்பு இருக்கக்கூடிய கேரவன்ல குடுகுடுன்னு அவர் போய் உட்காந்துக்குருவாராம். இவங்க வெயில்ல வாடி விழுந்து கீழே விழுந்து சாவாங்களாம். என்ன அதாவது சமத்துவத்தை கொண்டாட போகிறோம், அதை கொண்டு வர போகிறோம், இதை கொண்டு எல்லாம் டைலாக்கெல்லாம் நல்லா பஞ்சு டைலாக்கு. சிங்கம் சாதாரணமாக வராது, கரிச்சிச்சுன்னா 8 கிலோமீட்டருக்கு கேட்கும். ஜனநாயகத்துக்கு சிங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? வண்டலூர் ஜூ மாதிரி ஏதாவது உருவாக்க போகிறாங்களா தமிழக வெற்றி கழகத்தில்? இண்டிவிஜுவலாக ஏதாவது தனியாக ஏதாவது சிங்கம் வளர்க்குற பயிற்சி ஏதாவது பண்ண போகிறாங்களா? சிங்கத்துக்கு வாக்குரிமை இருக்கிறதா? ஜனநாயகத்தை பற்றி சிங்கத்துக்கு தெரியுமா? காட்டுக்குள்ளே போய் பேச வேண்டியதாவது. சரி, இந்த இன்றைய சமகால பிரச்சனைகளை குறித்து அவர் என்ன பேசியிருக்கிறாரு? கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை அடையாளப்படுத்துறதுக்கு தானே கட்சியினுடைய மாநாடுகள் நடத்தணும். அவர் எப்போ பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா, ஒரு பெரிய பேரறிஞர் ஒருத்தர் இருக்கார் புஷி ஆனந்த்னு, அவருக்கு மேலே ஒரு தத்துவ பேரறிஞரை நீ பார்க்கவே முடியாது தமிழக அரசியல் வரலாற்றில். அவருக்கு தமிழே தெரிய மாட்டேங்குது. உன்னை இட்டுக்குன்னு நான் இட்டுக்குன்னு போகிறதுக்குள்ளே என் உயிர் போயிருந்துங்கிறான். உன்னை இட்டுக்குன்னு போகிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன் இன்னைக்கு நல்லா பேசலையா அவர்? அதாங்க, அவருக்கு யாராவது தமிழ் பயிற்சி எடுத்தால் நல்லது. இப்படிப்பட்ட பேரறிஞர்களை கொண்டு வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மன்னராட்சியை ஒழிக்க போகிறேன், மன்னராட்சி அப்படி ஒழிக்க போகிறேன்னு இந்த ஆதவ அர்ஜுனா அவரே கல்லல் ஆற்றி சீட்டு விற்கிறவனோட மருமையை நீனு, உனக்கு நீ வைத்திருக்கிற காரு, நீ வைத்திருக்க நீ ஜிம் மாஸ்டராக இருந்தால் தான் சொல்கிறாங்க. ஓ வரலாறே பெரிய கோளாறாக இருக்கு. அவரே புரட்சி செய்கிறதுக்காக அவர் ஒரு சேகுவாரா பெடல் காஸ்ட்ரோ மாதிரி அவர் பேசுகிறாரு. மன்னராட்சி விட்டது. என்ன மன்னராட்சி விட்டது? மக்களின் மன்னரேன்னு பாட்டெல்லாம் வருது. ஆமாங்க, அவரை மட்டும் மன்னரேன்னு வர்ணித்து பாட்டு எழுதுவாங்களாம். ஒரு குடும்பத்தில் இருந்து அரசியலுக்கு யாரும் வரவே கூடாதான். ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலே இருந்து ஒரு குடும்பத்தில் இருந்து அரசியலில் யாரும் வரக்கூடாது, அதுக்கெல்லாம் பாரம்பரிய பெருமை வேணும் இல்லையா அப்படின்னு பேசுகிறாங்க. கடைசியில் இன்றைக்கி மாநாட்டில் இன்றைக்கி வாக்குச்சீட்டை இன்றைக்கி இதை திருடுறான். தேர்தல் ஆணையமே திருட்டு ஆணையமாக இருக்கிறது. கண்டித்து ஏதாவது பேசினாரா? கவின் ஆணவ கொலையை முன்னிட்டு ஆணவ கொலைகளுக்கான தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை மாநாடு கலைஞ்சு போன முன்னாடி தீர்மானம் போடுற கட்சியை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். கூட்டம்லாம் கலைஞ்சு போயிடுச்சியா, இனிமேல் தீர்மானம் போடலான்னா அந்த தீர்மானத்தை நீ பனையூர் பங்களாலேயே பத்திரமா வச்சுருக்கலாமே, அதுக்கு எங்கிட்ட காட்டுற. அதனால் அவர் ஒரு அரசியல் பேசுகிறாராம். திடீர்னு எம்ஜிஆர் பாட்டை பாடுறாரு, இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன் அப்படிங்கிறாரு. எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டா அவர் எம்ஜிஆர் ஆயிடுவாரா? அண்ணாவை பற்றி பேசினா அவர் அண்ணாவாயிருவாரா? என்ன உழைப்பு இருக்கிறது உங்ககிட்ட? மக்களை சந்திப்பதற்கு என்ன திட்டம் இருக்கிறது? கட்சிக்காரனை மேடையில் நீ இந்த மாவட்ட செயலாளர் இந்த தீர்மானத்தை வாசிப்பார்னு சொன்னா தர மக்கள்கிட்ட அறிவோமாவே. 234 தொகுதியிலையுமே விஜய் தான் போட்டிடுறாராம். அப்போ ஒற்றை முகத்தை காட்டி இப்போ என்ன விஷயம்? பிம்ப அரசியல். என் முகத்துக்கு தான் ஓட்டு, உனக்கு ஓட்டு கிடையாது, நீங்கள்லாம் ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு. அதனால் இது ஒரு ஜனநாயக பண்பாடு இல்லாத ஒரு விளம்பர ஷோ மாதிரி, ஃபேஷன் ஷோ மாதிரி ஒன்று நடத்தியிருக்காரு. இப்போது அவர் பேசின விஷயத்துலேயே ஒரு விஷயம் கேட்குறேன். என்னென்னா
திமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டில் இருக்கிறாங்க, ஒரே அணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அவர் அதுக்கு எந்த சம்பவத்தை முன்னிட்டு சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது டாஸ்மாக் ஊழல் சார்ந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து மத்திய அரசாங்கம் நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டதையும், அதே சமயம் அதுக்காக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டதையும், அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி யாருமே பேசலை, இதுலேயே தெரியலையா பாஜக திமுக வந்து ஒரு ரகசிய உறவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதலமைச்சர் போய் டெல்லி கூட்டத்தில் நிதி ஆயோக்கில் கலந்துக்கிட்டாலே திமுகவினர் மீது போடப்பட்ட எல்லா வழக்குகளுமே ரத்து செய்யப்படும்னு அர்த்தம். அப்போ பொன்முடி மீதான வழக்கு, எத்தனையோ பேர் மேலே இருக்கக்கூடிய வழக்கு, அதெல்லாம் இனிமேல் நடக்காது அப்படிங்கிறத விஜய் உத்தரவாதம் படுத்துவாரா? இப்போ இவரை கூட தான் சொல்கிறாங்க, திடீர்னு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பை வந்து மத்திய அரசாங்கம் இவருக்கு தருகிறது. இவருக்கு எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு? அவர் பாக்ஸர் வச்சுருக்கிறாரு, எங்கே போனாலும் காவல்துறை பாதுகாப்பு இருக்கிறது, தொண்டர்களுடைய இது இருக்குது. ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்டவுடனே மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து, பாஜகவில் இருந்து, அதிமுகவில் இருந்து தீவிரமாக பணியாற்றிய சிடி நிர்மல்குமாரை கட்சியில் சேர்க்குறீங்க. ஐஆர்எஸ் ஆஃபீஸர்னு ஒரு ஆள், இலவசங்கள்லாம் கூடாது அப்படி இப்படின்னு பேசக்கூடிய, சமூக நீதிக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு ஆள் அருண்குமாருங்கிறவரை கட்சியில் சேர்க்குறீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவன் பூராமே ஆர்எஸ்எஸ் வளாகத்திலிருந்து வந்தவன் என்று கூட தான் குற்றச்சாட்டு இருக்குது. பாஜக ஆதரவாளர்கள் என்கிற குற்றச்சாட்டு கூட தான் இருக்குது. அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து நீங்கள் சிறுபான்மை ஓட்டுக்களை பிரிப்பதற்காகத்தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் விஜய் அப்படின்னு ஒருத்தர் குற்றச்சாட்டு சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? ஆனால் அதே மேடையில் ஆர்எஸ்எஸ் எடுத்து பேசுகிறாருல, அவர் பேசலாங்க, யார் வேணாலும். செயலுக்கு செயல்படணும்ல, களத்துக்கு வரணும்ல. பேசுறது மேடையில் யார் வேணாலும் வீரமாக பேசலாம். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இவர் வந்து போராட்டம் நடத்துவாரா? நான் கேட்குறேன். ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக, சமத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது, சனாதனத்தை வலியுறுத்துகிறது, சாதி ஏற்றத்தாழ்வை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி அந்த கொள்கைக்கு எதிராக அவர் பேசுவாரா? மேடை தோறும் அவர் வந்து இது வந்து தமிழ்நாடு முழுக்க பரப்புரைகளை பண்ணுவாங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களா? கல அரசியல்னு ஒன்று இருக்குல்லங்க. இப்போ இந்த மொழி, அதாவது அவர் ரொம்ப பேசுனதில் மாபெரும் அபத்தம் என்னன்னா, காமராஜரை தோற்கடித்தது சினிமாக்காரன் அல்ல, அரசியல்வாதி தான். இவ்வளோ லூசு பயலாவா பேசுவாங்க? காமராஜர் ஏன் தோற்கடிக்கப்பட்டார்? சுதந்திர போராட்டத்திலே சிறைக்கு போனவர், 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர், ஒரு வரலாற்று பெருமைக்குரிய ஒரு மாபெரும் தலைவர். ஏன் தோற்கடிக்கப்பட்டார்? நம்மளுடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் மொழி போராட்டம் நடந்த போது, நம்மளுடைய மொழியை காக்கிற போராட்டத்திலே இந்திய ஆதிக்கத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெகுண்டு எழுந்தார்கள். மாணவர்கள் போராட்டம் நடந்த போது நூற்றுக்கணக்கானவர்களை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தார்கள். 10 வருஷம் ஆட்சி. காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய உத்தரவின் பேரில் இந்தியை திணிப்பதற்காக நடந்த மொழி போராட்டத்திலே உயிர் தியாகம் பண்ணதுனால, மொழி போராட்டத்திலே, தாய் தமிழை காக்கிற போராட்டத்திலே அவர் எந்த சித்தாந்தத்திற்கு பின்னால் நின்றாரு? இந்திய தேசியத்துக்கு பின்னால் நின்றாரு. அதனால அவர் தோற்கடிக்கப்பட்டார். தமிழ்நாடு பேர் வைக்கணும்னு சொல்லி சங்கரலிங்கம். அப்ப நம்ம என்னன்னா, காமராஜரை நம்ம கொச்சைப்படுத்தல. காமராஜர் நின்ற சித்தாந்தம் என்ன சித்தாந்தம்? நல்ல கண்ணை தோற்கடித்தது யாரு அப்படிங்கிறார். நல்ல கண்ணை தோற்கடித்தது சிபி ராதாகிருஷ்ணன். இப்போ குடியரசு துணைத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறாங்க. சொல்ல பாப்பா, பாஜக காரர்கள் தான் எங்களுடைய மாபெரும் மனிதராக, பெருந்தமிழர் வந்து போராளியாக இருந்த தோழர் நல்ல கண்ணை தோற்கடித்த பாரதிய ஜனதா கட்சின்னு பேசுவாப்போம். பூசுனது மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும், பாம்பையும் அடிக்கணும், கம்பும் உடையக்கூடாதுன்னு பாலிசாவே பேசுகிறாங்க. திமுகவை பேசும்போது மட்டும் அப்படி உற்சாகம் பீரெடுக்கிறது. பாஜகவே அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஓரமாக இலையில ஊறுகாய் வச்சது மாதிரி இருக்குது. பரிமாறப்படுவது எல்லாமே திமுக வெறுப்பு. போகிற போக்கில் அதிமுகவை வேறு அப்படி சிண்டிக்கிறார். ஏன்னா இவர் தன்னை எம்ஜிஆராக கருதி கொண்டு, என்னமோ இவர் அண்ணாவை பற்றி பேசினவுடனே திமுக காரன் போகிறான் இவருக்கு ஓட்டு போட போகிறது மாதிரியும், எம்ஜிஆரை பற்றி பேசினவுடனே ஆனால் திமுக ஓட்டு போகிறான் இவருக்கு வரப்போகிறது மாதிரியும் ஒரு கற்பனையாக இருந்துக்கிட்டு, சின்ன பசங்க 2K கிட்ஸில் ஒரு கூட்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கிறது உண்மை. விசில் அடிக்கிறவங்க இருக்காங்க. பொதுமக்கள் அங்கு கூடாதவர்கள் வந்து நீங்கள் கூடியவர்களை விட கூடாதவர்கள் அதிகம்ல, உங்களை விரும்புகிறவர்களை விட விரும்பாதவர்கள் அதிகம்ல, உங்கள் மாநாட்டுக்கு வந்தவர்களை விட வராதவர்கள் அதிகம்ல. அவர்கள் தானே தீர்மானிப்பேன். அவன் எல்லா கட்சிக்கும் தான் கூட்டம் வரும். திருமாவளவன் மதச்சார்பின்மை மாநாடு நடக்கும் போது கூட்டம் வரலையா? எந்த கட்சி? நீங்கள் சினிமா நடிகர் என்கிற சிறப்பில் இருக்கிறதுனால, ஒரு இமேஜ் இருக்கிறதுனால, பிம்ப அரசியல் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான ஃபோக்கஸ் இருக்குது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு நடிகன் என்கிற அளவில் உங்களை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. உங்கள் முகம் பார்க்க வருகிற கூட்டமா, உங்கள் கொள்கையை கேட்க வருகிற கூட்டமா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல.
கச்சத்தீவை மீட்போம், நாளைக்கே அறிவிங்க, கச்சத்தீவை மீட்கும் வரை நாங்கள் வந்து சிறை நிரப்பும் போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் அறிவிக்கிறது, ஒரு நாள் கூட ஓய மாட்டோம், சிறைகளை நிரப்புவோம், லட்சக்கணக்கான தொண்டர்களோட போய் விஜய் வந்து நாளைக்கு அரெஸ்ட் ஆவார்னு சொல்லுங்க, நான் அரசியல்வாதின்னு ஒத்துக்கிறேன், நான் விஜய் எடுத்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன். போகிற போக்கில் 6 மாதம் கழிச்சு உனக்கு நல்ல நேரம் வந்துடும்னு ஜோசியக்காரன் சொல்கிறது மாதிரிலாம் அரசியல் பண்ண முடியாது. மேம்போக்காக எதையாவது பேசுறது இருக்குல்ல, ஆதாரமற்ற விஷயங்களை அள்ளி வீசுறது இருக்குல்ல, அதுதான் அவர் செய்கிறார். சரி, எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு அந்த அளவுக்காவது ஒரு எதிர்க்கட்சியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய்? இந்த தேர்தலில் அப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் நம்பலை. ஏன்னா அவருக்கு கூட்டணி வலிமை என்பது சிறிதளவு கூட, யாருமே கதவை திறந்து வைத்திருக்கிறாரு, அந்த பக்கம் யாருமே போகலை. அவருக்கென்று யாருமே எந்த சிறு கட்சிகள் கூட போடிய, சான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியுமே போடிய, எந்த சிறிய இயக்கங்களும் போகலை. அப்போ அவர் இப்போ எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிற போது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி போய் ஆதரவு தெரிவித்தாங்க, மதிமுக தோன்றிய போது சிபிஎம் ஆதரவு தெரிவித்தாங்க. அப்படி ஒரு புதிய கட்சி தோன்றுகிற போது அவர் அரசியல் ரீதியாக மக்களை வென்றெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு பல அரசியல் கட்சிகள் அப்படி போயிருக்காங்க. விஜய்க்கு அப்படி யாருமே போகல. விஜயோடைய பனையூர் பங்களா பக்கம் யாருமே போகலைங்கிறது இல்லை, யாரையுமே அவர் சந்திக்கலை. சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக, செயல்பாட்டு ரீதியாக களப்பணி ஆற்றாத ஒருவரை நம்பி யாரும் அரசியல் தெரிந்தவர்கள் போக மாட்டாங்க. இன்னும் அவர் அரசியல்வாதியாகவே முழுமையாக மாறலை, அதுக்குள்ளே அவர் வந்து அதிகாரத்தை அடைந்து விடுவார் என்கிற ஒரு கற்பனையில் கொஞ்சம் பேர் மிதக்கிறார்கள். அந்த கற்பனையை வந்து கைப்பற்றுவதற்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் கைப்பற்ற முடியாதுன்னு நான் சொல்லலை. ஒரு அசுர உழைப்பு இருக்கிறது, மிக நீண்ட செயல் திட்டம் இருக்கிறது, மிக தொலைதூர பயணங்கள் இருக்கிறது, அதில் தான் அது சாத்தியப்படும். திடீர்னு வந்து, அதாவது முல்லாவினுடைய ஒரு நகைச்சுவை இருக்கிறது. முல்லா வந்து ஒரு உணவகத்துக்கு போகிறார், முதல் சப்பாத்தி சாப்பிட்றாரு, பசி தீரல. 2வது சப்பாத்தி சாப்பிட்றாரு, பசி தீரல. 3வது சப்பாத்தி, 4வது சப்பாத்தி, 5வது சப்பாத்தி சாப்பிடும்போது பசி தீர்ந்துருச்சு. அடுத்த முறை முல்லா போய் சொன்னார், எடுத்த எடுப்பில் எனக்கு 5வது சப்பாத்தியை கொண்டு வந்தார் முல்லா. மொதல் 4 சப்பாத்தி சாப்பிட்டதுனால தான் 5வது சப்பாத்தியில் பசி தீர்ந்துச்சுன்னு நினைக்காம எடுத்தவொடனே 5வது சப்பாத்தி கேட்குறாங்கல்ல, அதுதான் 2026 நான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்கிறது. கதைக்கு 4 சப்பாத்தியை காணாம். அவர் சொன்ன கதைக்கு எதிரான ஒரு கதை சொல்கிறேன், முல்லாவின் நகைச்சுவை கதை சொல்கிறேன். அதனால் அவர் மட்டும்தான் குட்டி கதை சொல்லணுமா என்ன? அப்படி கிடையாது, யார் வேணாலும் சொல்லலாம். அதனால் அதற்கு ஒரு உழைப்பு இருக்கிறது. அந்த உழைப்பை அவர் அடையும் பட்சத்தில் அவர் வெற்றி பெறலாம். அது வரைக்கும் நீங்கள் சவுடால் பண்ணிவிட்டு சும்மா வந்து மேடையில் டைலாக் பேசிட்டு, பஞ்சு டைலாக் பேசிட்டு, சிங்கம் புலின்லாம் கரடி விட்டீங்கன்னா ரசிப்பார்கள். நிலாவை ரசிக்கலாம், வசிக்க முடியாதும்பாங்க. நிலாவில் போய் குடியேற முடியுமா? பட்டா போட்டு காற்றே கிடையாது, ஆக்சிஜனே இல்லாத இடம்பாங்க. இது மாதிரி தான் நடிகர்களை வியப்பார்கள். ஒருவேளை விஜய் சொல்கிறது வந்து சீமான் சொல்கிற மாதிரி பஞ்சு டைலாக் நெஞ்சு டைலாக கூட இருக்கலாம் இல்லை? இல்லை, சீமானா அதே மாதிரி ஒரு டுபா குறையிட்டோம். அவர் டைலாக் டெலிவரி, இவர் ஆக்ஷன். அதனால் இவர் நடிகர், அவர் வசனகர்த்தா, அவ்வளோதான், இயக்குனர், அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.